பிக் பாஸ் இது ஒரு பயங்கர ஃபேமஸான பேன் இண்டியன் ரியாலிட்டி கேம் ஷோ. நம்ம இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க பயங்கர ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் தான் இந்த கேம் ஷோ ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிக் பாஸ் ஒரு சோஷியலைசேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு கேம் ஷோ. இதில் வந்து போத் மென்டலி, ஃபிசிக்கலி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏங்க பிக் பாஸ் உங்களுக்கு தெரியாதாங்க? சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல் இருக்கோம். இந்த ஷோ யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க? ஆப்வியஸ்லி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஷோவை பார்ப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த பிக் பாஸ் சீசன்லேயே இந்த சீசன் தான் ரொம்ப ரூடா, ரொம்ப அரகண்டா, 18+ புரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்க்கு இது எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு பயங்கர ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிடாது. பட் அந்த கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் கொடுக்குற ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. இப்போதான் ஒரு நல்ல செய்தி பிக் பாஸ்ல நடந்திருக்கு போல. ஆக்சுவலி அது என்ன விஷயம்ன்ட்டு நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த பிக் பாஸ் வந்து நானும் பார்ப்பேன். பட் இதை பற்றி ஒரு வீடியோஸ்லாம் போடணும்ன்ட்டு நான் நினச்சதே கிடையாது. பட் இந்த வாட்டி நம்ம பெரியவங்களாம் கூட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும்ன்ட்டு. அப்போதான் வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அவ்வளோதாங்க மேட்ரு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். Until then, I'm signing off. Bye bye.